இந்த கேட்டரிங் தொழில்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பசங்க இன்னும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய முதலாளிங்க, நம்மளே இந்த உள்ளூர்ல வேலை இல்லாம தான் வெளியூர் வேலை தேடி போறோம், சென்னைக்கு போறோம். அங்க போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளத்த புடிச்சு வச்சுக்கிறாங்க. சம்பளமே குடுக்க மாட்றாங்க. இதுவரைக்கும் நான் கடைசியா நான் அனுபவப்பட்டதே சொல்றேன். அசோக் நகர்ல நான் ஆச்சி நம்ம கிச்சன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சேன். கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷம் வேலை செஞ்சிருப்பேன். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி மசாலா. நம்ம பெரிய நிறுவனமா நெனச்சுக்கிட்டு இருக்கிற ஆச்சி மசாலாவினுடைய ரெஸ்டாரண்ட் தான் அவங்க. அத ஓனரா இருந்தவர் ஜெஃப்ரி அவர் பேரு. மட்டமான ஒரு முதலாளி. சம்பளமே குடுக்க மாட்டாரு. கெஞ்சணும் போய் 10 தேதி ஆச்சு, 15 தேதி ஆச்சு, 20 தேதி ஆச்சு குடுக்க மாட்டாரு. அதையும் மீறி நம்ம ரொம்ப டார்ச்சர் குடுத்தோம்னா வச்சுங்க, அவரு மிரட்ட ஆரம்பிச்சுருவாரு. நீங்க வேலை பார்த்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்பாரு. இதெல்லாம் என்ட்ட கேட்டாரு. என்ன ப்ரூஃப் இருக்கு? அப்படின்னு கேட்பாரு. அவரு சம்பளம் அனுப்புன மெசேஜ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே நீ பண்ண முடியாது. அது போக நம்ம ஒரு அளவுக்கு மேல பிரச்சனை பண்ணோம்னா போலீஸ வர சொல்லிடுவாரு. போலீஸ வர சொல்லி நம்மள அடிப்பாங்க. சரி அதையும் மீறி நம்மளாவே போலீஸ்ட்ட போய் இது மாரி சம்பளம் தரமாட்றாங்க, ஐயா வாங்கி குடுங்க அப்படின்னோம்னா, போலீஸ் நம்மள அடிச்சு தொரத்துவான். அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுமாரி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தோம். கடைசி வரைக்கும் என்னுடைய 1 மாத சம்பளத்த விட்டுட்டு தான் வர முடிஞ்சது. இது வந்து நெறைய பேர் சந்திக்கிறாங்க. இதுக்கு வந்து யாரும் சப்போர்ட் குடுக்குறதில்ல. மீடியா துறையிலேருந்து, பிரஸ்லேருந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் குடுங்கன்னு கேட்டா யாரும் ஒண்ணும் ஹெல்ப் வரல. அது போக இந்த லேபர் கோர்ட்டு, இந்த லேபர் ஆஃபீஸர்லாம் நெறைய பேர் இருக்காங்க. இவங்கலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இந்த மாரி பெரிய பெரிய முதலாளிங்க பண்ற அட்டூழியங்கள் வந்து குறையும் அப்படின்னு நாங்க நெனைக்கிறோம். கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏதோ கஷ்டத்துக்காக நாங்க அது மாரி வரோம். அங்க இந்த மாரிலாம் நடக்குது. ஏன்னா, அவ்வளோ வார்த்தைகளால பேசுவாங்க. அவ்வளோ வேலைய வாங்கிப்பாங்க. பகலா தூக்கம் இல்லாத அவ்வளோ வேலைய வாங்கிக்கிட்டு, இந்த மாரி பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரு என் கூட வேலை பார்க்குற பையன் ஒரு வாட்டி ஃபோன் அடிச்சு கேட்டது கூட என்ன சொல்றாரு, "வேலைக்காரன் நாய் நீ ஃபோன் அடிச்சு நான் எடுக்கணுமா?" அப்படிம்பாரு. ஏன்னா, அந்த வார்த்தை அந்த நேரத்தில யார் யாருக்கெல்லாம் ரொம்ப உறுத்துனுச்சோ எனக்கு தெரியல. எனக்கு அது இன்னும் உறுத்திட்டு தான் இருக்கு. சரி எந்த ஒரு முதலாளி ஆனாலும் முதலாளிக்கும் இந்த ஒரு தலகணம் ஒண்ணு இருக்கக்கூடாது. என்னதான் நீ முதலாளியா இருந்தாலும் தொழிலாளிங்கிற ஒரு இது இல்லைன்னா வாழ முடியாது. கடைசியா ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லிட்டு வந்தேன். எங்களுடைய சம்பளத்தெல்லாம் நீங்க புடிச்சு தான் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்குன்னா, நீங்க நல்லா இருங்க. அவ்வளோதான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் 20,000 25,000 கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில நெறைய ஏமாத்தியிருக்காரு. என்ன பண்றது?